தமிழக அரசியல்ல தற்போது பரபரப்பா பேசின்ற விஷயம் என்னன்னா, திருச்சி கிழக்குல டிவிகே சார்புல யார் போட்டியிட போறாங்கன்னு தான். அத பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், ஐ அம் ராகவ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஏப்ரல் மாசம் நடந்த எலக்ஷன்ல டிவிகே தலைவர் விஜய் 2 தொகுதியில போட்டியிட்டு, அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதியில போட்டியிட்டு 2லயுமே வெற்றி பெற்றாரு. பட் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு நபர் 2 தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும், ஏதாவது ஒரு தொகுதியில மட்டும் தான் அவர் எம்எல்ஏவா தொடர முடியும். அதனால விஜய் சார் திருச்சி கிழக்கு தொகுதி ராஜினாமா செஞ்சுட்டாரு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தல்ல டிவிகே சார்புல அண்ணன் ராகவா லாரன்ஸ் நிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இதை பத்தி லாரன்ஸ் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜூன் 11th அதாவது ஜூன் 10th பென்ஸ் மூவியோட ஷூட் முடிய போகுது. அதனால ஜூன் 11th ஒரு பெரிய தகவல் சொல்றதா சொல்லியிருக்காரு. லாரன்ஸ் மாஸ்டர் எந்த ஒரு பதவி பவரும் இல்லாம நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு அமைச்சரானா நிறைய நல்லது பண்ணுவாருன்னு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.